அனைவருக்கும் வணக்கம். நெத்தி பார்த்தீங்கன்னா செம்ம ரெட்டாக இருக்குது. எனக்கு உங்கள் கேமராலே தெரியும். தலைவலி பயங்கரமாக. ஆனாலும் நாங்கள் வந்து இதில் அசராக நாங்கள் என்ன செய்கிறோன்னா, என்னதுமா இது மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போகிறோம். க்ளோரி செய்ய போது ஹெல்ப் பண்ண போகிறேன். க்ளோரி ரொம்ப கண்டிப்பாக செய்வேன்னு உறுதியாக இருக்குது. இது பாருங்கள், போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டவ் சும்மா பல ஆக்கிடுச்சு க்ளோரியா. செம்ம. ஓகே, நம்ம வந்து அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. பாஸ்மதி அரிசி இருக்குது. வேறு போன வாட்டி நாங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில் செய்யலை, நார்மல் அரிசி தான் செஞ்சோம். இந்த வாட்டி பாஸ்மதி அரிசியில் செய்கிறோம். ப்ளஸ் மீல் மேக்கர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கோம். தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் இன்னும் கட் பண்ணல, ஏன்னா அது கீரி தான் போட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானம்மா, கீரி போட போகிறாங்க. குக்கர் ரெடியாக இருக்குது, செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னதுன்னா கொத்தமல்லி அதை எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அது லாஸ்ட்டு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இப்போ தேவை. நான் கரெக்டாக பொரி பாக்கெட் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. எவ்வளோ வேலை, 27 ரூபாங்க. செம்ம சூப்பர் குவாலிட்டி, செம்மையாக இருக்குது. எத்தனை கிராம்னா 200 கிராம் தாராளமாக வாங்கலாம். நான் வேலையை பார்க்கல, எல்லாம் நிறைய தூக்கி இந்த பேப்பரை வேலை பார்க்குறேன். 27 ரூபா, 25 ரூபா தான் போட்டுப்பாங்க. ரொம்ப சீப்பு. பக்காவாக இருக்கு. ரொம்ப தலைவலி ஹெட்டேக்கா இருக்கு. அதான் டீ போடுறோம். சொல்லிச்சு டீ சாப்பிட்டா தலைவலி போயிடும். ஆமா, இஞ்சி டீ. அட போய் நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க, நம்ம ஷாம் தெரியலையாமா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது போனது இல்லை. ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் தலைவலி வந்தது இல்லை. அவ்வளோ லோரி தான் அடிக்கடி தலைவலி வரும். என் தலைவலி சொல்லும் போது என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாரு ஷாம். தலைவலிக்கு தான் அவனுக்கு வரும்போதெல்லாம் தெரியும். இப்போ என்ன சொன்னாரு, சரி க்ளோரி அடிக்கடி தலை கிண்ணுன்னு வெடிக்குதே வலிக்குதே சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு. என்ன பண்றீங்க, சாப்பிட்றீங்களா? ரொம்ப அருமையாக காட்டுறீங்க. இதெல்லாம் கீழே போட்டு ஒரு கப்புல போடுறதுக்கு நம்ம பண்ணிடுவோம். போங்க போங்க, வேலையை பார்த்து. போன வீடியோல 2-3 சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, என்ன கிச்சன் இந்த கிருன்னு சவுண்டு கேட்குது. அது எலக்ட்ரிக் ஸ்டவ். எலக்ட்ரிக் ஸ்டவ்ல வந்து இந்த கிருன்னு சவுண்டு வரும். குருப்பிரியா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க போருக்கு. கேஸ் ஸ்டவ்ல வந்து அந்த மாதிரி சவுண்ட்லாம் அது கேட்காது. எலக்ட்ரிக் ஸ்டவ் ஏன் அந்த மாதிரி கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபியூமில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி கேட்கும் சில சமயங்களில். மிச்சபடி இந்த மொபைல் எடுக்கும்போது மட்டும் தான் அது மாதிரி கேட்கும். ஏன்னா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா மைக் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கும். கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுல இருக்குன்னு கேட்கும். மிச்ச மொபைல்ல எல்லாம் மைக் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். நான் சொல்கிறேன், கோரி சொல்கிறேன், நம்பாதீங்க. அதை அடுத்த பழக்க விடுவோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இஞ்சி வாங்கலாம். ஒரு வாரம் கூட ஆகல, ஒரு 8 நாள், ஒரு வாரம் தாண்டிடுச்சு. நல்லா இருக்குது இஞ்சி, இது நல்லா இருக்குது. நாங்கள் அந்த ஹேர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து இது பண்ணி வச்சுருந்தோம். நல்லா இருக்கு. அரே ஓ சம்பு, தலைவலியில சோம்பு போட மாட்டேன். பரவாயில்ல விடுப்பா, என்னையா இருப்பதை வைத்து சிறப்பாக நீங்க சிங்கிள் போட்டுட்டீங்களா? போமா, இதை கிண்டமா. அடக்கடவுளே, அதுதாங்க நீங்க பண்றதே தப்பு தான். பாருங்க எப்படி ஊதியா இருக்கு. கொஞ்சம் நேரம். சூப்பர்மா, சூப்பராங்க, செம்மையா இருக்கு. அரிசி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கணக்குப்படி பார்த்தா இந்த அரிசி வந்து 1 கிலோ 50 ரூபா. கரெக்டா? ஆமா. 50 ரூபாய்க்கு நமக்கு பாஸ்மதி ரைஸ் கிடைக்குது, பெரிய விஷயம் தான். யாருன்னா வேண்டாம் வாங்கிங்க. என்ன பிராண்டு என்னன்னு சொல்லி இதை காட்டுறேன். இது வந்து எலினா லாங்
கிரைண்ட் ரைஸ் போட்டிருக்கு. நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு. இந்த யூனிட் அரிசி சொல்லுவாங்கள்ல அது மாதிரியே இது வந்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபா தான். நம்ம 50 ரூபாய்க்குலாம் இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் ரொம்ப ரேர் தான். ஒரு வேளை எங்கன்னா கிடச்சுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து நிறைய இதில் வந்து நான் சொதப்பியிருப்பேன். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு பசிக்கு ஏதாவது சாப்பிடணும்னு செஞ்சுட்டு சும்மா ரஃப்பாக செஞ்சது தான். இந்த ஜீரோ சோம்பு பொடியே மறந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ தலைவலி. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. வீட்டில் செஞ்சுதாங்க. அது இப்போ பிரமாண்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். கேட்டுட்டே இருந்தனால தான் செஞ்சேன். ஆனால் இது செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல செஞ்சிடலாம். ஈஸி தாங்க. கொஞ்ச நேரம் செஞ்சாச்சு. நான் சாப்பிட போறேங்க. பாய்ங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். செடி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சாச்சு. இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கேன். ஆனால் இங்கேயே வைப்பானா அப்படி கிடையாது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வைக்கணும். ஏன்னா இங்கே வைக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா மழை வரும் பார்த்தீங்கன்னா சாரல் அதிகமாக அடிக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா இதில் மண்ணெல்லாம் வேஸ்ட்டாக கீழே ஊட்டி தண்ணியோட அடிச்சிட்டு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த பக்கமாக வைக்கணும். அது ப்ளஸ் மாடி விழுந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த தொட்டியை டேமேஜ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல வைக்கக்கூடாது, அந்த இடத்துல வைக்கணும். அந்த இடத்துல இன்னும் க்ளீன் பண்ணலை. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அங்கே வைக்கலாம். இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே நாங்கள் எரிக்கிறது தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். அடுப்பு யூஸ் பண்ண பார்த்தா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டு மாடி தாங்க. இன்னியோட லுக் இது சூப்பராக இருக்குது. இந்த மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணணும். இன்னும் பண்ணணும். ஹாய், இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி சுனிதாக்காக்கு பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டேக்கா. பாதி பேர் யூடியூப் சேனல் வந்து அக்கா சேனல் பார்த்து தான் தொடங்கினாங்க. அதில் நானும் ஒரு ஆள். தம்பி இது வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஷியாமும் தம்பியும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் நைஸாக காட்டுறேன். பார்த்தீங்களா? அதனால் நான் இங்கே இருக்கிறேன். நான் போனால் டென்ஷன் ஆவாங்க, சண்டை போடுவாங்க. நானும் சண்டை போடுவேன். அப்படி பேசு இப்படி பேசுனேன். அதனால் சீக்கிரட்டாக எடுத்துகிட்டு இருக்கனால வந்தேன். நான் எதுக்கு வந்தேன்னா இங்கே தும்பியெல்லாம் நிறையா தெரியுது, அதை காட்டலான்னு வந்தேன். நாங்கள் இதை வந்து புட்டான் சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். இங்கே சென்னையில் தும்பி, நாங்கள் வந்து புட்டான் சொல்லுவோம். தம்பியோடைய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவன் எங்களை விட நல்லா சூப்பராக பேசுவான், மோட்டிவேஷனாக பேசுவான். எங்கள் வீட்டில் ஒரு தாத்தா இருக்காருன்னா அது எங்கள் தம்பி தான். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. இன்னும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அனைவருக்கும் என் வணக்கம். என்னுடைய தம்பி வந்து அவனுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான். அவனுடைய சேனல் பேர் வந்து உணர்வுகளின் குரல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பேர் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த அன்பான உள்ளங்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பாய்.
திங்கக்கிழமை காலையிலங்க திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சிட்டோம். எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது, க்ளீனாக இருக்குது. சிங்கெல்லாம் பாத்திரம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா பொருட்கள் எடுத்து உள்ளே போடணும். 2 நாளாக வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஜோசப் சேனலுக்காக வீடியோ எடுக்க போயிருந்தோம். அதனால் நாங்கள் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, லேட் ஆகிடுச்சு. சண்டே இப்போ ஆக்சுவலி எப்போவுமே போட மாட்டோம், அதனால் வந்து போடலை. இன்னியோட நம்ம திங்கக்கிழமை காலையே கடந்துட்டோம் அப்படிங்கிறதே கொஞ்சம் பெருமையான விஷயந்தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நேரமும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளோரி நைட் திறந்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா, அந்த நம்ம துளசி விதை எடுத்தோம் பார்த்தீங்களா, அது இது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம். கீழே அடியில் இருக்குது. நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் எல்லாமே ஒதுங்க வைக்க வேண்டியது இருக்குது. எல்லாமே முடிச்சுட்டு க்ளோரி தான் வந்து பண்ண போகிறது. நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது அவ்வளோ தெரியாது. தெரிஞ்சு நானே பண்ணிவிடுவேன். அதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோடு உங்களுக்கு முடியுது. அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து ரெகுலரான ஒரு ரொட்டீனோடு நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாம். பாய்.